ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போன் பண்ணி சார் நான் பார்வர்ட் பிளாக்ல இருந்து பேசுறேன்னு சொன்னா திமுக பார்வர்ட் பிளாக்கா அண்ணா திமுக பார்வர்ட் பிளாக்கான்னு கேட்க இந்த இடத்துல நாங்க சபதம் பண்ண தயாரா இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருகின்ற ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலில் திருப்பூர் புறநகர மாவட்ட சார்பாக 6 சட்டமன்ற தொகுதியில 600 இடத்துல உள்ளாட்சி தேர்தல் நிப்பாட்டுறோம். நிச்சயமாக 100 இடத்துல அதை வெற்றி வரதை நாங்க உறுதியா இருப்போம். இங்க இருக்கக்கூடிய கட்சி நீங்க சொல்றத செய்யறதா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இருக்கக்கூடிய எல்லாருமே அண்ணன் தம்பி தான், யாரும் பகையாளி கிடையாது. ஏன் இதை வெயிட் பண்றீங்க, எதுக்காக இது பள்ளி வைக்கணும் தெரியல. எத்தனை பேர் மேல கேஸ் இருக்குன்னு தெரியுமா? ஒரே கட்சிக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. தயவு செய்து நல்ல முடிவெடுங்க. நீங்க அறிவிச்சத இந்த கூட்டத்திலேயே நீங்க அமல்படுத்துறீங்கன்னா எங்களை போல இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் இந்த கட்சிக்காக உயிரை தியாகம் செய்யறதுக்கும் தயாரா இருக்கும். தொழிற்சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினரும் கோவை திருப்பூர் புறநகர மாவட்டத்தினுடைய செயலாளருமான அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தேலிக்க காளிமுத்து அவர்களை உரையாற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். சுவாசிசமே இந்தியாவின் எதிர்காலம் என்ற முழக்கத்தோடு இந்த மாநில சிறப்பு பேரவை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புமிக்க அண்ணன் கண்ணன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் ஸ்ரீவை சுரேஷ் தேவர் அவர்களே, அண்ணன் எஸ்பி ஜெயராமன் அண்ணன் அவர்களே, தேசிய செயலாளர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கும் மாநிலத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்டத்தின் நிர்வாகிகளே, குறிப்பாக புறநகர மாவட்டத்தினுடைய தலைவர் தாமோதரன் அவர்களே, துணைத் தலைவர் டெல்டா தரசேகர் அவர்களே, துணை செயலாளர் வீரமணி அவர்களே, துணைத் தலைவர் வெள்ளத்துறை அவர்களே, துணை செயலாளர் தம்பி சுராபாண்டி அவர்களே, மற்றும் இளைஞரணியினுடைய செயலாளர், தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் பல்லடம் ஒன்றிய செயலாளர்களே, அவினாசி ஒன்றிய செயலாளர்களே, மரத்துக்குளத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளர்களே, காங்கேயத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளர்களே மற்றும் அவினாசியுடைய ஒன்றிய பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கக்கூடிய தலைமையினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இருக்காங்க, மற்ற பொருளாளர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எங்களை போல மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் எங்களை போல கீழ் மட்டத்தில் இருக்க நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நீங்க அறிவித்தீங்க, இதுதான் கமிட்டின்னு சொல்லி நீங்க அறிவிச்சதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய அனைவரும் அந்த கமிட்டி சொல்றத கேட்டு இதுவரைக்கும் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போன் பண்ணி சார் நான் பார்வர்ட் பிளாக்ல இருந்து பேசுறேன்னு சொன்னா திமுக பார்வர்ட் பிளாக்கா அண்ணா திமுக பார்வர்ட் பிளாக்கான்னு கேட்க நம்ம கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களா எப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க இல்ல, கலைஞர் இருந்தாரு இல்ல, இன்னைக்கு அடுத்த கட்ட தலைவர் எல்லாமே வந்திருக்காங்க. அப்படி இருக்கையில நீங்க பதவியை கொடுத்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க அடிமட்டத்தில் போய் வேலை செய்ய முடியல. நான் இப்ப சொல்றோம், இந்த கூட்டத்திலேயே அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர் பத்தி தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க ஒரு நல்ல முடிவெடுங்க. நிச்சயமா நீங்க முடிவெடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்க சபதம் பண்ண தயாரா இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வருகின்ற ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலில் திருப்பூர் புறநகர மாவட்ட சார்பாக 6 சட்டமன்ற தொகுதியில 600 இடத்துல உள்ளாட்சி தேர்தல் நிப்பாட்டுறோம். நிச்சயமாக 100 இடத்துல அதை வெற்றி வரதை நாங்க உறுதியா இருப்போம். இங்க இருக்கக்கூடிய கட்சி நீங்க சொல்றத செய்யறதா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இருக்கக்கூடிய எல்லாருமே அண்ணன் தம்பி தான், யாரும் பகையாளி கிடையாது. ஏன் இதை வெயிட் பண்றீங்க, எதுக்காக இது பள்ளி வைக்கணும் தெரியல. எத்தனை பேர் மேல கேஸ் இருக்குன்னு தெரியுமா? ஒரே கட்சிக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. தயவு செய்து நல்ல முடிவெடுங்க. நீங்க அறிவிச்சத இந்த கூட்டத்திலேயே நீங்க அமல்படுத்துறீங்கன்னா எங்களை போல இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் இந்த கட்சிக்காக உயிரை தியாகம் செய்யறதுக்கும் தயாரா இருக்கும். தயவு செய்து யாரும் மனதும் புண்படுற மாதிரி பேசல. எல்லாருமே கதிரவன் நம்ம அண்ணன் தான், யாரும் கிடையாது. இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா தான் எங்களை போன்ற கட்சிக்கார உண்மையிலே கட்சிக்காரன் நாங்க வேலை செய்ய முடியும். ஏதாவது எனக்கு தேவையில்லாத நான் பேசியிருந்தா இந்த கூடுதலாக மன்னிப்பை கேட்டுக்கிறேன். தயவு செய்து நீங்க ஒரு முடிவு எடுத்தா தான் எங்களை போன்ற தோழர்கள் அனைவரும் வேலை செய்ய முடியும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.